அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும். நீ இரவல் உயிரா இரவின் மேலா மழையின் வாசம் நீ அடி. ஒரு சிங்கரா எங்க உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது? ரொம்ப லேட்டாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆரம்பத்துலலாம் வந்து நான் தான் அந்த பாட்டை பாடினேன், மியூசிக் கம்போஸ் பண்ணி யாருக்கும் தெரியாது. நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. பண்ணுற ரோல் வந்து நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு யூ டிஃபைன் ஃபால் இன் லவ்? நம்ம ஒரு மாதிரி பசியோட இருக்கும்போது எது கிடைச்சாலும் சாப்பிடணும்னு இருக்கும். எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா பிரதர்? வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? ஃபிசிக்கல் டச். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் தொட்டு தான் பேசுவேன், இது பண்ணுவேன். ஸோ அது என்ன லவ் லாங்குவேஜ். கண்ணு ரெண்டு வந்து போச்சு ராவா தான் அடித்தேன், கண்ணு ரெண்டு வந்து போச்சு ராவா தான் அடித்தேன், வீட்டு பக்கம் சாஞ்சுக்கின்னு நெல்லாவை குடித்தேன், பொண்ணுங்க போய் பார்க்கணும்னு துடிச்சேன். ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நான் மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணிட்டேன் ஒரு மூவிக்கு. சம்திங் ட்ராஜிக் ஹேப்பன்ட் வித் தி ப்ரொடியூசர். என்ன படம் தெரிஞ்சிக்கலாமா? ஜிவி. எனக்கு அப்படிதான் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரியும். அப்புறம் தான் தெரியும் தனுஷ். ஒரு சிங்கரா அந்த இடத்துல எங்க உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது? எந்த இடத்துல? ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். லைஃப்லயா? ரொம்ப லேட்டாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆரம்பத்துலலாம் வந்து நான் தான் அந்த பாட்டை பாடினேன், மியூசிக் கம்போஸ் பண்ணி யாருக்கும் தெரியாது. யூஸ்வலாக வந்து ஏன்னா அது காமன் இல்லை, யார் அந்த வீடியோவில் நடிக்கிறாங்களோ அவங்க தான் பாடியிருப்பாங்க, அவங்க தான். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது. அன்டில் நினைக்கிறேன் மேபி ஒரு செகண்ட் தேர்ட் சாங்கில் வந்து கொஞ்சம் க்ரௌடுக்கு தெரியும், ஓ இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் அந்த மாதிரி. அப்புறம் நாம் சீரீஸில் நடிக்க ஆரம்பித்த போது அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஹீரோ ரோல் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி என்டாகனிஸ்ட் தானே. ஸோ அப்போ அது மாதிரி தான் கொஞ்சம். ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியா? ஆமாம் ஆமாம். அங்கேயா இங்கேயா? மேபி இங்கே. எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாருக்குமே நான் தான் சொன்னேன்னா, இங்கே ஒரு லூப் மோட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அதான் சொல்லுவாங்களா, காலரை தூக்கி விட்டு சொல்லுவாங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கீங்கிறதுக்காக க்ளோரிஃபை பண்ணிலாம் சொல்லலை, ஓகேங்களா? அண்ட் நீங்கள் சொன்னீங்களே ஆன்டகனிஸ்ட் அண்ட் ப்ரோட்டகனிஸ்ட், எது உங்களுக்கு ரொம்ப அப்படி லட்டுடா எனக்கு ஜாலியாக இருக்குயா அப்படின்னா அது எது? எதுவாக இருந்தோம். அப்படியா? ஏன்னா எனக்கு நான் செய்கிற ரோல் தான் எனக்கு ஓகே முக்கியம். நான் எப்போதும் நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. அமெரிக்கா அப்படியா பண்ணுற ரோல் வந்து நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக அதில் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கணும். அப்படின்னா நம்ம பண்ணலாம், என்ன வேணாலும். நைஸ். நீங்கள் சொல்லுங்கள், இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்டகனிஸ்டாக தெரியுதா ப்ரோட்டகனிஸ்டாக தெரியுதா? நான் வந்து அதான் சொன்னேன்ல, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணக்கப்புறமா இவரோட ப்ரீவியஸ் அதெல்லாம் பார்க்கும்போதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கப்புறமா நிறைய லைக் இந்த எடிட்டில் இதெல்லாம் உட்காந்து இது பண்ணும்போதெல்லாம் நான் நிறைய அவருக்கு போட்டு காமிப்பேன். ப்ரோ இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பண்ணலான்ட்டு. லைக் அதெல்லாம் இன்னும் லைக் மோர் எக்ஸ்ட்ரீம், ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டைப்பில். ஓகே. லைக் என்னன்னா ஒரு ஜென்ரலைசேஷன் ஆயிடுச்சுல. லைக் இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வீடியோஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு திரும்ப அதே மாதிரியே ஒன்று பண்ணிட்டு இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கனா கண்டென்ட் வந்து அந்த ஒரு விஷயத்த பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இதுக்கப்புறமா இவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு லுக்ஸ்லையோ இல்லை ஒரு சாங்ஸோட ஸ்டைல்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணுற ஒரு ஜோனுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவருக்கு இருக்கிற அந்த பொட்டன்ஷியலுக்கும் அண்ட் எல்லாத்துக்குமே லைக் அவர் சிங்கராகவும் இருக்கட்டும், கம்போசராக இருக்கட்டும், ஆக்டராகவும் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து ஃபிட் பண்ணலாம். லைக் இதுதான் இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்டான யூனிக்கான இதெல்லாம் கொடுக்கலாம். லைக் அவர் சொன்ன மாதிரி அவர் ரோல் மாடல் யாரை சொன்னார்? விக்ரம் தானே. ஆமாம். அப்போ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த சாங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வாட் நெக்ஸ்ட் இன் யுவர் மைண்ட்? எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எதுவுமே செய்யறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டோம். ஓகே. ஏன்னா அது அப்படிதான். புரியுது. ரொம்ப நாள் பொத்தி வச்சிருந்தேன். ஆக்சுவலா இது ஜூலைல ஸ்டார்ட் பண்ண டாக். இது இந்த மாதிரி ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி இது வேற என்னென்னமோ ஒரு ப்ராஜெக்டா போய் எங்கெங்கயோ வந்து கடைசி இப்படி வந்திருக்கு. அது வரைக்குமே ஈவன் எங்க சர்க்கிள்குள்ளேயே யாருக்குமே தெரியாது இப்படி பரவாயில்ல. பட் எனிவேஸ் அது சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆனதே ஒரு பெரிய விஷயம் தான் வச்சுங்களேன். அண்ட் ஐ ஹேவ் ஒன் செக்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து அபவுட் லவ் அப்படிங்கிறதுனால ஒரு ரேபிட் ஃபயர், ஆனால் அது லவ்க்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஹவு டு யூ டிஃபைன் ஃபால் இன் லவ்? ஃபாலிங் இன் லவ்
How do I define falling in love? I mean, நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், love is a choice, not a feeling. ஓகே. ஆனால் if you fall in love, you can fall out of love. But when you walk in love, சொல்லுங்க, you keep walking in love. அதுதான் பதில். ஓகே, நீங்கள்? நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நம்ம ஒரு மாதிரி பசியோடு இருக்கும்போது எது கிடைச்சாலும் சாப்பிடணும்னு இருக்கும். இல்லை, எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா பிரதர்? கட் பண்ணி நான் வேற பாட்டை போட்டுருவாங்க. ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இப்போ ரொம்ப தாகம் எடுக்குது, வந்து தண்ணி குடிக்கணும்னு நம்மளுக்கு தோணுது இல்லை. ஸோ எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ரீசனுக்காக வந்து லவ் வேணும். இப்போ எனக்கு வந்து இப்படி எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும், இது வேணும், அது வேணும், எனிதிங் சம்திங் எனக்கு வேணுங்கிறதுக்காக லவ் பண்ணுறது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இப்போ நம்ம எவ்வளோதான், இப்போ நம்ம தண்ணி நல்லா குடிச்சிட்டோம், இப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வைக்கிறாங்க, வயிறு உங்களுக்கு தேர்ஸ்டே இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அதை குடிக்கணும்னு தோணுதுன்னா அப்போ அது அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குல்ல. ஓகே. ஸோ உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே உங்களால் பார்த்துக்க முடியுது, உங்களுக்குன்னு யாருமே தேவையில்லாதப்பவும் உங்களுக்கு அப்போ லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணு இவங்க கூட நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கிற அந்த ஸ்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது மேபி இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே கட் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டோம். நைஸ் பிரதர். அதான் அது சொன்ன, love is a choice. Yeah, of course. You choose the person. கரெக்ட். ஃபீலிங்னா வந்து அது இருக்கிற வரைக்கும் இருக்கும், இல்லைன்னா ஃபீல் இல்லைப்பா. ஆமா. வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? ஃபிசிக்கல் டச் அண்ட் ஆக்சுவலாக எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ் தான் இருக்கணும். பட் கிஃப்ட்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி லாஸ்ட். ஓகே. ஃபிசிக்கல் டச் நான் எப்போதும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் தொட்டு தான் பேசுவேன், இது பண்ணுவேன். ஸோ அது என்ன லவ் லாங்குவேஜ். அண்ட் மேபி லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ், குவாலிட்டி, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், கிஃப்ட், அந்த க்ரைட்டீரியா வந்து கீழே வரும். ஆனால் எனக்கு ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மொமெண்ட்டில் நம்ம உடைவோம், செம்மையாக உடைவோம். அந்த இடத்துல ஒரு 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 நல்ல இறுக்கி கையை பிடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோப் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அது நல்ல ஒரு விஷயம் ஃபிசிக்கல் டச்சுங்கிறது. அனியோ? என்னை பொறுத்த வரைக்கும் லவ் லாங்குவேஜ்னா லைக் அதான் அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கிறது அண்ட் பொறுமையாக இருக்கிறது. நான் ரொம்ப பொறுமையாக பொறுத்துக்கிட்டு அனுசரித்து போகிறது தான். லைக் இப்போ ஜென்ரலி கேர்ள்ஸ் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, பட் எனக்கு அப்படி வராது. Sing a song about your love. Sing a song about your love. தங்கத்தாலி tu mere pagal hai, tu mere pagal hai, tu mere காதல் நீதான், எனக்கு என்ன பிறந்தவ நீ தாண்டி. இந்த சாங் தான். எனக்கு பாடலாம் சொல்லாதீங்க. பாடுங்க. சிங்க சாங் about your love. இவரை பக்கத்துல வச்சு நான் பாடினா என்ன ஆகும் நினைக்கிறேன். இப்பதான் வந்து டைரக்டர் நான் அறிமுகமாகறேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு வேற ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் லவ் டேட் வேர், வென்? ஃபர்ஸ்ட் லவ் டேட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் டேட் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ல. என்ன ஏஜ்? என்ன ஏஜா? எதை கேக்குறீங்கன்னு தெரியலையே. எல்லா டேட்டும் ஆமா, அவன் கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் டேட் எதோடதுன்னு கேட்கல அவரு. அப்படிலாம் இல்ல. ஆமா, ஆக்சுவலா இதான் ஐபேக்கோ தான். ஐபேக்கோ ஐஸ்கிரீம் டேட் தான். ஐஸ்கிரீம் டேட் தான். ஐஸ்கிரீம் டேட் தான். ஃபர்ஸ்ட் லவ் டேட் வேர், வென்? ஐயோ வேறா சத்தியமா ஞாபகம் இல்லை. அவ்வளோதான் போச்சு. இன்னைக்கு நைட் இருக்கு ஃபோன்ல. ஃபர்ஸ்ட் லவ் டேட் தானே கேக்குறீங்க? ஆஃப் கோர்ஸ். இப்போ 17 இயர்ஸ் ஓல்ட் நினைக்கிறேன். அப்படியா? இங்க தப்பிச்சிடலாம், போறதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 இயர்ஸ் ஓல்ட் ஞாபகம் இல்லை. ஒரு சாங் உங்களோட லவ்வுக்கு நீங்க டெடிகேட் பண்றீங்க. எனக்கு வந்து பாட சொல்லாதீங்க, ஆனா எனக்கு இப்ப ரீசெண்டா வந்து அந்த என்ன பாட்டு தெரியுது, எனக்கு கேட்க தெரியுது. ஆனா என்ன பாட்டுன்னு கேட்டீங்களா? ரீல்ஸ் எல்லாம் Die with a smile. அந்த சாங் தான். ஸோ எனக்கு ஐ மீன் லவ்வுக்கு அர்ப்பணிக்கணும்னா எனக்கு ரீசெண்டா வந்து ப்ரூனோ மார்ஸோட Die with a smile. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப்? ஃபர்ஸ்ட் ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சா உருப்பிட்டு. ஓகே, அது பத்தி எப்ப நடந்ததுன்னு தெரியணுமா? இல்ல ஏன்டா எதனால பிரேக்கப் தெரியல? அது தெரியல. அதுதான பதில தான் இன்னும் தேடிட்டு இருக்கீங்க. சீக்கிரமே கிடைச்சிடும். இந்த சாங் மூலியமா கிடைக்கலாம். அப்படியே இங்க ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப்,
எதனால? அடியன் தான். ஏன்னா லைக் இந்த கான்வோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு லவ் பிரேக்கப் வந்து ஒன்று ஈகோனால் நடக்கும், ஓகேவா, இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும், இல்லைன்னா இந்த டாமினேஷன் அதிகமாக அந்த ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க எனக்கு வேணா டைம் கொடுக்க மாட்டேற அப்படிங்க. அது ஆக்சுவலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே தான் போய் நிற்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி லவ் லாங்குவேஜ்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஏன்னா டைம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்களோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைமாக இருக்கும். இப்போ நான் முதல்ல ரேங்க் பண்ண இல்லையா, அவங்களோட லவ் லாங்குவேஜே குவாலிட்டி டைமாக இருக்கும். இவரோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைம் வந்து 5ஆவதுல இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து மேபி ஃபிசிக்கல் டச்சாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவர் வந்து எப்போ மீட் பண்ணாலுமே ரொம்ப டச்சியாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, எப்போதும் வராரு, டச் மட்டும் தான் பண்ணுறாரு, ஆனால் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஐ திங்க் ஹி டசன்ட் லவ் மீ அப்படின்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா, ஐ ஆல்வேஸ், நான் எப்போதுமே அவங்க டச்சில் தான் வச்சிருக்கேன், ஐ லவ், அதையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ என்னோட இது என்னன்னா, யூஸ்வலாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா தென் அப்போ தான் அந்த எஃபர்ட்டே அங்கே விசிபிளாக இருக்கும். பிகாஸ் இப்போ இவங்களுக்கு குவாலிட்டி டைம், ஆனால் எனக்கு ஃபிசிக்கல் டச். ஸோ அது எனக்கு புரிஞ்சுது. அப்படின்னா இப்போ லெட்ஸே நான் வேலை முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் ராத்திரி 12 மணிக்கு வரேன் அப்படின்னா, மேபி ஐ மேக் சம் டைம், அப்புறம் 6 மணிக்கு வந்து ஐ ஸ்பெண்ட் டைம் வித் அந்த எஃபர்ட் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, பிகாஸ் எனக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு என்ன வேணும். ஸோ புரியாதனால தான் என்ன இப்போ பார்த்தா டைம் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் எத்தனை தடவை தான் ஒன்று வந்து அவன் அன்றைக்கி தானே படம் பார்க்க அழைச்சிட்டு போனேன், அன்றைக்கி தான் சாப்பிட அழைச்சிட்டு போனேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள தான் இருப்பாங்க. பிகாஸ் they don't understand that actually இவங்களுக்கு அதுதான் லவ் லாங்குவேஜ். ஸோ அது ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இல்லை ஒரு மாதிரி இல்ல அப்படியே படிப்படியா கேள்விகள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ. ஃபர்ஸ்ட் சீட்டிங் இன் லவ் நீங்க பண்ணதா அவங்க பண்ணதான்னு கேக்குறேன். அதுக்கு கேட்டுக்கோங்க கரெக்டா. இல்ல யோசிக்கிறத அதாவது ஒரு சின்ன பொய் சொன்னாலே அது சீட்டிங் தானே. நீங்க சீட்டிங்னு சொன்னா அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. worst experience in love? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு லவ்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோவா இல்லை. இது சரியாந்திர பதில். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு லவ்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அந்த பீரியட் ஆஃப் டைமில் பண்ணக்கூடிய லவ் வந்து ஒரு மாதிரி ஓகே ஃபோன் பேசுறது தான் லவ், இல்லை நம்ம வெளில போகிறது தான் லவ், இல்லை நம்ம வந்து நேரில் பார்த்துக்கிறது தான் லவ். ஸோ இப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து ஓகே லவ்னா இதுதான்? ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது ஆக்சுவலாக. பிகாஸ் அந்த லவ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது அது என்ன ஆயிரும்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப டாக்ஸிக் ஆயிரும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அது ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நான் பேசுகிறேன்ல, ஞானம் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யூஸ்வலாக சொல்லுவாங்க, இந்த ஞானம் ஏன் முன்னாடியே வரல, அனுபவம் இல்லாமல் எப்படி வரும்? அனுபவம் இருந்தால் தான். ஸோ அந்த மாதிரி தான். கண்டிப்பாக உப்பு தின்னாதானே ஆமாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். அண்ட் ஒரு லவ் அட்வைஸ், இப்போ 2 பேருமே சொல்ல போறீங்க, நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு லவ் அட்வைஸ். லவ் அட்வைஸ்னா அதான் லவ்ங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கமிட்மெண்ட். அது இனிஷியலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும், போகும்போது இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு லாங் ரன்னாக யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் என்னென்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஜூசி பீரியடில் இருக்கும்போதே இருந்துட்டு அதுக்கப்புறமா அது போனோடனே திரும்ப அடுத்துன்னு போயிடுறாங்கல்ல. ஸோ ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கணும் எல்லாத்தையுமே. அந்த ஃபிக்ஸ் பண்ணுற குவாலிட்டி வந்து எதாக இருந்தாலுமே, இப்போ நம்ம இது டேபிள் உடஞ்சிச்சுன்னா வேறு டேபிள் மாற்றாமல் இது எப்படி சரி பண்ணுறதுங்கிற மைண்ட் செட் வந்து 2 பேருக்குமே மியூச்சுவலாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதாக இருக்கும். அண்ட் எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி வச்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் 100% நம்ம வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர், அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவங்க மேலே இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும். அவ்வளோதான். ஒரு லவ் அட்வைஸ். அட்வைஸ் என்ன, லைக் அதான் இப்போ சொன்னல, இப்போ லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்டர். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக வந்து டேட்டிங் போகும்போது ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாரு, அந்த எக்ஸ்டீரியர் உடைய இதை மட்டும்தான் பார்க்கணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேட்டிங்லேயே நினைக்கிறேன் நம்ம எல்லாத்தையும் உட்காந்து பேசணும். வாட் யூ திங்க் அபவுட் மேரேஜ்னா உனக்கு என்ன, கிட்ஸ் பற்றி நான் நினைக்கிறேன் எல்லாமே. பிகாஸ் யூ கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப் டு கோ as far as you can, it's not a time pass, you know. So அந்த டைம்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு தோணுது. ஐ ஃபீல் லைக் இந்த அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஃபீலிங்கு தான், அந்த ரஷ்ஷு அதெல்லாம் இருக்கும், அது இருக்க தான் செய்யும். பட் அது அப்படியே வந்த வேகத்துலேயே போயிடும்.
அது அது தவிர்க்க முடியாத உண்மை அது. ஸோ அந்த ஃபீலிங்க்கு வந்து இடம் கொடுக்காம ஐ திங்க் பிகாஸ் ஒரு 5 yearsல அந்த ஃபீலிங் போயிடும். லாங் டேர்மில் என்ன உங்களுக்கு சஸ்டெயின் பண்ண போகுது, அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இது பண்ணோம்னா ஐ திங்க் பிரேக்கப்ஸ் நிறைய தவிர்க்கலாம் அப்படின்னு. நைஸ் நைஸ் நைஸ். உங்களுடைய சேனல் அதை பற்றி நம்ம பேசலாம். தனியாக ஒரு சேனல் அப்படிங்கிறது எதனால, அது ஒரு பிளான் பண்ணி நீங்கள் இப்போ தனி சேனல் உங்களுடைய பேஜஸில் வந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து 360ல் பண்ணிட்டு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? 360 அவங்களோட ப்ரொடக்ஷன், அவங்க வந்து சீரீஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அந்த சீரீஸில் உள்ள சாங்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட இதில் போகும். இது என்னுடைய ஓன். ஓகே, உங்களோட இண்டிபெண்டன்ஸ் இதில். ஆமாம், நான் தனியாக செய்கிறது அந்த மாதிரி இதில் போட்டு. எந்த மொமெண்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம தெரிய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எந்த மொமெண்ட்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும்? இந்தியா அஃப்கோர்ஸ். என்ன தலைவா, நான்லாம் கவர் வெர்ஷன் ஆடி இருக்கேன் தெரியுமா? லைவ் போனாரு, அதுலயே லவ் ஃப்ரம் சேலம், லவ் ஃப்ரம் திருச்சி, லவ் தமிழ்நாட்டுக்கு இருக்கலாம். இப்படிலாம் இருக்க கூடாது. இல்ல அதாவது எனக்கு உண்மையிலேயே தெரியாது. எனக்கு நான் சும்மா நார்மலா யாராவது ஹாய் கட்டா இது பண்ணாலுமே எனக்கு 1-2 செகண்ட் லேட்டாக தான் எனக்கு புரியும். லைக் நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகர், அவங்க தெரியறதுனால ஹாய் காட்டலாம் அப்படின்னு. இல்லைன்னா என் மூஞ்சி இப்படி தான் இருக்கும். ஓகே, நைஸ் நைஸ். ஏதோ பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் என் மூஞ்சி. ஆனால் தயவு செஞ்சு என்னை பார்த்தீங்கன்னா வந்து பேசுங்க, நான் வந்து பார்க்குற மாதிரி முரண்டாலாம் கிடையாது. இந்த இடத்துல ஒன்று சொல்லுவோம், ரக்கட் பாய்லாம் கிடையாது, சாக்லேட் பாய் தான். ஆக்சுவலாக உங்களை வச்சுட்டு இந்த செஷன் முடிக்காம இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஜாமீன் செஷன் ஒன்று போக போகிறோம். விருப்பம் உள்ளவங்க பாடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு சில ஒரு பாட்டோட பேரா சொல்லுவேன், நீங்க அப்படியே பாட ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கனா கண்டேன். கனா கண்டேன், கண்மூடி கொண்டேன், காதல் மழையில் நனைந்தேன், வினா ஒன்றை நெஞ்சோடு கேட்டேன், ஆசை தீயில் நனைந்தேன், என் கனவெல்லாம் நீ நிஜம்தானா, உன் நிஜம் எல்லாம் நான் பிழைதானா, நீ மறுத்தாலும் உன்னை மறப்பேனா, என் விதியே நீதானா. கண்ணு ரெண்டும் கண்ணு ரெண்டு வந்து போச்சு, ராவாதான் அடிச்சேன், கண்ணு ரெண்டு வந்து போச்சு, ராவாதான் அடிச்சேன், வீட்டு பக்கம் சாஞ்சுக்கின்னு நெல்லாவ குடிச்சேன், உன்னை இப்போ பார்க்கணும்னு உனக்குள்ள துடிச்சேன். விலகாதே விலகாதே அன்பே நீதான் என் நிஜமுமடி, உன்னுடைய நிழலாயிருந்து தனியாக நிற்கிறண்டி, தலைக்கோது உந்தன் மடியில் நான் சாய வேண்டுமடி, உன்னருகில் வாழ்ந்தாள் போதும் என் சாபம் தீருமடி, தெருவோரம் பறந்து வந்த பைங்கிலியே வச்சா கண்ணா எடுக்கலைய மைக்கிட்டியே, முறைச்சாலும் ரசிக்கிறேனே, அடிச்சாலும் சிரிக்கிறேனே, பிரிஞ்சாலும் காத்திருப்பேன், மறைஞ்சாலும் நெஞ்சில் இருப்ப. கண்ணோரம் 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 விழுந்தேன், உன் நெஞ்சோரம் பிழைத்தேன், உன் உயிரோடு கலந்தேனோ, நான் உன்னோடு ஒன்றாகி தொலைந்தேன். இது ஆக்சுவலா ஒரு லைன் ஒன்று, சரியான லைன் சென்டர்ல உசுரேத்துல அப்படியே ஆட் பண்ணி, சொல்லாத காதல் எல்லாம் கல்லாறு எல்லாம் சேரும், நீ விட்டு போறது எல்லாம் தீயாகும். இதுவுமே எப்படி எனக்கு வந்து பர்சனலா விலகாதையில ஒரு அப்படி மேபி தெரியல, எனக்கு அது விஷுவலும் சாங்கும் சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்கோம். விலகாதையில அவ்வளோ அழகா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. எனக்கு பர்சனலா விலகாதை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே சகிய போனோம்னா அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கலாம். சகிய பாருங்க. காதலை இழந்தேன், தேடலை மறந்தேன், மண்மேலே ஜென்மம் கொண்ட அர்த்தம் தொலைத்தேனே, சுவாசம் நீதானே, காற்றெங்கும் தேடினேன், கல்லறை செல்லும் முன்னே என்னை சேர்வாய், சகியே சகியே, உன் முத்தத்தின் ஈரம் என்றும் காயாதே, என்னை வெறுக்கும் உன் இதயத்தில் ஈரம் இல்லையோ. பாத்தீங்களா, இப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு இது மாதிரி பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம அந்த கடைசியில ஒரு வேலை ஒன்று பார்ப்போம். அடிப்பெண்ணே அடிப்பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சு
உனக்குள்ளே மழையடிக்கும் நீ இரவல் உயிரா இரவின் மேலா மழையின் வாசம் நீ அடி நீ கவிதை மொழியா கவிஞன் வழியா உயிரின் சுவாசம் நீ அடி. ரெடி லெட்ஸ் ஓகேவா? என்ன நான் ஆமா. ஐயையோ. உசிரை தொலைச்ச உனக்குள்ள இந்த உலகினில் உனை போல் யாரும் இல்ல ஆசைய விதைச்ச உனக்குள்ள உன்னை போல் ஒரு தீய பார்த்ததில்ல அழகாலே அழகாலே கரைந்தேனே மெல்ல தொலைந்தேனே உன்னாலே இனி உன்னாலே விடியும் என்னால் முடியாதே ஏனும் காதல் சொல்ல மொழி தேவையில்லை என் ஜீவன் என்றும் நீதானே ஒரு பார்வையால என்ன சாட்சிட்டால விழிமூடவில்லை உன்னால. நைஸ் 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 நைஸ். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஃபேவரட் எது? எனக்கு வந்து சாங்கை வந்து நெசமாக பிடிக்கும். அந்த ப்ரொடக்ஷனாக எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அது அப்புறம் எப்படி சொல்கிறது, மியூசிக்கலாக கண்ணோரம் பிடிக்கும். ஒரு மாதிரி பெப்பியா போயிட்டு இருக்கோம். ஆனா கானா கண்ட நிறைய பேர் கண்ணோரம் டூ கமெண்ட் அப்படியா? உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சா? இல்ல எனக்கு அதான் சொல்றேன், இது ஒரு பெப்பில போயிட்டு இருக்கு, அது ஒரு மாதிரி டீப்ல போயிட்டு இருக்கு. ஃபீலாக இருக்கும் மேபி அந்த ஒரு விஷயம். ஆனா ஜாலியா உட்கார்ந்து பசங்க எல்லாம் இதுனா இதுதான் கண்ணு ரெண்டு கலங்குது அப்படியா அடி குடிச்சு விட்டுட்டு இருப்பேன். ராவாதான் குடிச்சோம் வெறி போயிட்டு இருக்கோம். இங்க தமிழ்ல ஆரிஜின்ல ஒரு படம் எப்போ எதிர்பார்க்கலாம்? அவர் எப்போ பண்றாரோ அப்போதான். உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்குமே வந்தது. பட் எப்படி சொல்றது தெரியல, அது சூழ்நிலை சரியா அமையல. ஓகே, வந்தது இது பண்ணது கம்போஸ்லாம் பண்ணியிருக்கேன். யா 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 யா. பட் நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ஆக்டரா ஆக்டரா கேட்குறேன். நான் மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணிட்டேன் ஒரு மூவிக்கு. அப்புறம் சம்திங் ஹேப்பன்ட் வித் சம்திங் ட்ராஜிக் ஹேப்பன்ட் வித் த ப்ரொடியூசர். ஓகே, ஸோ த மூவி காட் ட்ராப்ட். என்ன படம் தெரிஞ்சிக்கலாமா? அந்த படம் டைட்டில் கூட இப்போ ஒன்றும் வைக்கல. ஓகே, யாரோட படம்? ஜிவி. எனக்கு அப்படிதான் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரியும். 2022 மீட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் 2023 தான் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாத்தியில் ஒரு சாங் ஒன்று இருக்கு, கேன் யூ சிங் இட் ஃப்ரம் மீ அப்படின்னாரு. அப்படியா சரி, வாத்தின்னு சொல்ல சாரி சாங் இருக்கு பாடி தர முடியுமான்னு தெலுங்குல அனுப்புனாரு. ஓகே, நான் பார்த்துட்டு என்ன தெலுங்கு பாட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த மெலடி, ஆனால் தமிழ் லிரிக்ஸ் அனுப்புகிறேன், அப்படி பாடி அனுப்பிடுறேன். ஓகே, அப்புறம் தான் தெரியும் தனுஷ் சார். அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சா தனுஷ் சார்ட்டேருந்து? அவர் வந்து சாங் கேட்டுட்டு எனக்கு சேஞ்சஸ்லாம் சொன்னார். ஓகே, எந்த போர்ஷனில் சேஞ்சஸ்? அந்த படித்தா ஜெயிப்ப இல்லைன்னா தவிப்ப அப்படின்னு பாடியிருந்தேன். ஓகே, அது வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்டர்னாக இருக்குது. ஜாலியாக வாங்க படித்தா ஜெயிப்ப அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நடந்தது. இங்கே சீக்கிரம் படம் பண்ணுங்க ஓகேங்களா? கண்டிப்பாக நிறைய அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸுங்க தாண்டி உங்கள் முகங்களை வந்து பரிச்சயம் படுத்திக்கிட்டோம் நாங்கள் இங்கே. ஓகே, இவர் நம்மளுக்கு தெரியும், ஸ்டீஃபன் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானே, அவர் படத்தை போய் பார்ப்போம் அப்படிங்கிற விஷயம் இங்கே நடந்துருச்சு. ஸோ டெஃபினட்டாக அடுத்தடுத்த மூவ் ஆன்ஸ் வந்து அதுக்கு நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி, உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கனா கண்டேன் மிகப்பெரிய ஹிட் ஆகணும், அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், சீக்கிரம் நிறைய பாடல்களும் பண்ணுவீங்க. இது ட்ரெண்ட் டாக் சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.